செல்வங்களுக்கு, இறைவனுக்கு, எல்லோருக்கும் தாத்தாவின் வணக்கம். பாருங்கள் பெற்றோர்களே, நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும், பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதனால் அவர்களை கோழைகளாக வளர்த்து விடக்கூடாது. ஒரு வீரமுள்ளவனாக வளர வேண்டும். என் பையன் ரொம்ப நல்லவன், அவன் யாரு கூடயும் சேர மாட்டான், மற்றவங்க கிட்ட விரோதமாக பேச மாட்டான், அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்குவான். என் குழந்தை அப்பேற்பட்டவன், அவனுக்கு வெளி உலகமே தெரியாது, இந்த வீட்டை விட்டு அவனுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன். என் செல்வங்களே, பெற்றோர்களே, நீங்கள் சொன்னது அத்தனையும் தவறு. அவன் நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை கோழையாக வளர்த்து விடாதீர்கள். அவனுக்கு சண்டை கற்றுக் கொடுங்கள். 4 பிள்ளைகளோடு அவன் போய் வளரட்டும், சேர்ந்து விளையாடட்டும். வீட்டை சுற்றி அந்த வீதியிலெல்லாம் அவன் நடமாடட்டும். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். கூண்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு இதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்த நாடு என்றால் நாட்டில் உள்ளவர்கள் பொல்லாதவர்கள். நாம் சிறிது ஏமாந்து இருந்தால், சில தலை குனிந்து இருந்தால் தலைமையில கொட்டுவார்கள். அவன் நல்லவன் என்பதை விட அவன் கெட்டவன் என்று பெயரை எடுத்தாலும் பரவாயில்லை. இந்த சமுதாயத்தில் அவன் நல்ல விதமாக வளர வேண்டுமே என்றால் அவன் ஒரு ரவுடியாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருந்து கொண்டு அவன் ரவுடிக்கு தேவையான அனைத்தையும் பழகி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் ஏமாற்றுவதை இவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவன் என்று வீட்டுக்குள்ளேயே இருந்தால் உலகம் இவனை மேய்த்து விடும். ஆம் செல்வங்களே, இவனை ஓட விடுங்கள், தண்ணீரில் விளையாட விடுங்கள், அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்கள். என் பிள்ளை தண்ணீரெலாம் விளையாட மாட்டான், அவனுக்கு ஜுரம் வந்துடும், அவன் தண்ணியில் முழுகிடுவான், அதனால் நான் தண்ணிக்கிட்டே அனுப்புறதில்லை அப்படின்ட்டு சொல்லாதீர்கள். ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது, அது நீச்சல் கற்றுக் கொடுக்க அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்கள். அவன் ஒரு புயல், ஒரு வெள்ளம், இல்லை தவறி கிணற்றில் யாராவது விழுந்து விட்டால் அல்லது இவனே விழுந்து விட்டாலும் அவன் வெளியே வருவதற்கு அவனுக்கு நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் மனதில் கொண்டு உன் குழந்தைகளை வல்லவர்களாக வளருங்கள். வல்லவர்களாக வளர வையுங்கள் என்று தான் சொல்லுகிறேனே தவிர அவர்களை நல்லவர்களாக வளர விடாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. கலையும் கற்று மர என்று சொல்லுகிறார்கள், களவும் கற்று மர என்று சொல்லி வருகிறார்கள். களவு எப்படி செய்வது? நம்மிடமிருந்து மற்றவர்கள் களவாட வந்தால் அவர்களை சமாளிக்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால் நாம் களவாடுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதினால் நாம் களவாட வேண்டுமே என்று போய்விடக்கூடாது. ஒரு செய்தி, ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் திருடாதே என்று சொல்லிவிட்டு பல திருட்டு தொழில்களை எல்லாம் அவன் செய்து கொண்டு வருவான்.
பலவிதமான திருட்டு தொழில்கள் நம்ம செய்து கொண்டு வருவோம். நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே வந்துட்டு கடைசியில் பாதியோடு முடித்து கொண்டால் அவனுக்கு கற்றுக்கொண்ட திருட்டு தொழில் தான் அவனுக்கு லாபமாக இருக்கும். அதை முழுமையாக நாம் கற்றுக்கொண்டால் திருடுவதனால் கடைசியில் என்ன ஏற்படும் என்பதை அவர்கள் வடிவமைத்திருப்பார்கள். அதை பார்க்காமல் பாதியில் அவன் திருட்டு தொழிலை மட்டும் தெரிந்து கொண்டு திருடுவதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை அவன் தெரிந்து கொள்ளாது விட்டால் அதனால் அவனுக்கு நல்லதல்ல. ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ் சொல்லுங்களே, நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் மிகவும் நல்ல குழந்தையாக இருந்தேன், நல்ல பையனாக இருந்தேன். எப்படியோ கடவுள் என்னை இதுவரையில் அதே வழியிலே நடத்தி கொண்டு வந்து விட்டார். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தால் பரவாயில்லை. சண்டை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, களவாடுவது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இருப்பினும் அவைகளை தெரிந்து கொள்வதால் நன்மையே. தெரிந்து கொள்வோம்.